friends, welcome back to Mila Talks. நம்ம எல்லாருமே மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் மளிகை பொருட்கள் மாதிரியான அத்தியாவசியமான பொருட்கள் வாங்குறப்போ எப்படி மணி சேவ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸை இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிஃபோர் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்னென்ன பொருள்லாம் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃப்ளார் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி ஸ்டாக் வச்சிங்க அப்படின்னா அது புழு கண்டிப்பாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஒருக்கா செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கம்மியாக வாங்குவீங்க. ஸோ இங்கே ஓவர் பை அண்ட் வேஸ்டேஜ் ரெண்டையுமே தவிர்க்கலாம். பட்ஜெட்டில் நெய் கண்டிப்பாக இருக்கும். அது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம். பட்டர் வாங்கி நாமளே நெய் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அமௌண்ட் குறையும். அதை விட தயிரில் ஊற்றி வச்சு நம்மளே பட்டர் எடுத்து அதிலிருந்து கீ ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப 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 அமௌண்ட் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு, இந்த சாஸ் மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கியிருப்போம். ஆனால் நம்ம வாங்கினப்போ ஒரு 2 or 3 டைம்ஸ் மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரத்துலேயே இருக்கும். அப்புறம் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரியான பொருட்களை நம்ம சின்ன பாட்டிலாக இருக்கிறத வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரை பண்ணி பார்த்த மாதிரியும் ஆச்சு, வேஸ்டேஜும் ஆகாது. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சில ஃபேமஸான பிராண்ட்ஸ்லாம் நம்ம வாங்குவோம். நம்ம நியூஸ்லலாம் கூட பார்த்துருப்போம். அதனால் நிறையா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருதுன்னு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு தேவையான பொருட்கள் என்னென்ன அதில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கவங்ககிட்டயோ நம்ம அம்மாக்கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ கேட்டு வாங்கி நம்ம மெஷினில் கொடுத்து திரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஹெல்த்தியும் கூட, நம்ம ப்ரைஸும் கம்மி. அதை எப்படி ஒன்ஸ் நீங்கள் அரைச்சி வச்சிங்க அப்படின்னா அது 6 months வரை வரும். 3 to 6 months நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ண தேவை கிடையாது. இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஷாப் பண்ணுறவங்க அப்படின்னா ஸ்டோர் ப்ராடக்ட் பார்த்து வாங்க. அது என்னப்பா ஸ்டோர் ப்ராடக்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமஸான பிராண்டில் 1 கிலோ ரவை நீங்கள் வாங்கினீங்கன்னா 70 ரூபா இருக்கும். அதுவே அந்த கடை அவங்களோட ப்ராடக்டை வச்சுருப்பாங்க, அதுதான் ஸ்டோர் ப்ராடக்ட். அது பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான் இருக்கும். அதுவே அங்கே லூஸ்லலாம் வச்சுருப்பாங்க, அது வாங்கினீங்கன்னா 50 ரூபா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிச்சப்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு, பல்க் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அடிக்கடி போய் கடையில் பக்கத்தில் வாங்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஒரு மந்த்துக்குன்னே நமக்கு தெரியாது. சரி, பக்கத்தில் இருக்க கடை தானே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கும். அதுவே நீங்கள் மந்த்லி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குள்ளே இந்த மந்த் இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வாங்குறோன்னு தெரியும், எக்ஸ்ட்ரா செலவும் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், பருப்பெல்லாம் நான் எப்பயுமே மொத்தமாக தான் வாங்கி வச்சுப்பேன். சில பொருள்லாம் நீங்கள் ஷேஷேவாக வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்குறப்போ பாட்டில், பேக்கெட் ரெண்டுமே 1/2 கிலோ தான் இருக்கும். ஆனால் நிறையாவே ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்கும் சேர்த்து அவங்க அமௌண்ட் வச்சு விற்பாங்க. ஸோ நான் ஷாம்பு, வாஷிங் மிஷின் லிக்விட் இந்த மாதிரியெல்லாம் வாங்குறப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை பாட்டில் வாங்குவேன். அந்த டப்பாவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போடாமல் வச்சுருப்பேன். அடுத்து ஷேஷே வாங்கிட்டு வந்து அதை ரீஃபில் பண்ணிக்க. இப்போது டிமார்ட், ரிலையன்ஸ் இங்கெல்லாம் போகிறப்போ உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கண்ணில் படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஆஃபர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையே இல்லாத பொருளை கூட நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்கு அது தேவைப்படாது. இந்த மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு ஒரு மந்த் 5000 பட்ஜெட்னா 5500க்கு மேலே அங்கே கொண்டு போகாதீங்க. காசு நம்ம கையில் அதிகமாக இருந்தால் தானே பர்ச்சேஸ் பண்ணணும்னு தோணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறப்ப ஒரே கடையில் கண்டிப்பாக வாங்காதீங்க. அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, எங்கே கூட விற்கிது, எங்கே கம்மியாக விற்கிதுன்னு தெரியும். இல்லை அப்படின்னா அந்த கடையில் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அந்த ப்ரைஸ் தான் விற்கிது போல் அப்படின்னு நீங்களும் நினச்சிப்பீங்க. இதில் சில டிப்ஸ்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியுமில்லா அப்படின்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சிருக்கலாம்ங்க, ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? இனிமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.